ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு மாக் டெஸ்ட் எழுதிட்டு எப்படி அனலைஸ் பண்றது தான் பார்க்க போறோம். இது என்னுடைய ரீசெண்டா இப்போ ஏஎல்பி சிபிடி 1 நான் எடுத்த டெஸ்ட் 7th டெஸ்ட் புக்ல. இதுல 62 கரெக்ட், 8 இன்கரெக்ட், 5 அன்அட்டெம்ப்ட். இப்போ நான் எப்படி ஒரு டாப்பரா எங்க அண்ணன் வந்து ஏஎல்பி எப்படி ஆனா அவனோட ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் ஃபாலோ பண்றேன். நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க, எப்படி ஒரு மார்க்கை அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கரெக்டானதை நம்ம வச்சுக்கோங்க, அதை நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். இன்கரெக்ட் அண்ட் அன்அட்டெம்ப்ட் இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஈஸியான சம் தான். என்னுடைய மிஸ்டேக்கால நான் தப்பா அதை போட்டிருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு 13 சொல்லிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம் நான் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து 30 டிகிரி வருதுன்னு. ஆனா ஃபைனல் ஆன்சர் 60 டிகிரி. அப்போ நான் இது பார்க்கும்போது ஓகே, இந்த கொஸ்டினா இந்த ஆன்சர் சொல்லிட்டு நான் அப்படி நோட் பண்ண மாட்டேன். நீங்களும் அப்படி நோட் பண்ண மாட்டீங்க. சில பேர் பிகினரா இருந்தீங்கன்னா என்னடா இது கொஸ்டின், ஓகே இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் மைண்ட் வந்து அப்படிதான் இருக்கும். பிகினரா இருக்கும்போது ஈஸியான கொஸ்டினே கஷ்டமா தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும், எப்படி ஒரு சம்ம சால்வ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பை √3 எதுக்கு எடுத்திருக்காங்க, இங்கேயும் எக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளால கொஸ்டின் கேட்கணும் ஒரு பிகினரா இருந்தா. ஏன்னா கொஸ்டின்ல ஹைட் ஆஃப் த போல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் வந்து எக்ஸ் √3ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கண்டிப்பா அது மேலதான் இருக்கும். அந்த ஆங்கிள் கீழே டவுன்வர்ட்ல போகும். டிப்ரெஷன்னா கீழே, பட் வரைகிறது இந்த இடத்துல நம்ம வரைவோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அக்கார்டிங் டு த ஃபிகர் நம்மளுக்கு tan θனால தெரியும், பெர்பெண்டிகுலர் பை பேஸ்ன்னு தெரியும். நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் என்ன, இந்த இடத்துல எக்ஸ், பேஸ் வந்து எக்ஸ் பை √3. அப்போ ஆன்சர் √3 இப்படிதான் வந்திருக்கும். நான் அவசரத்துல 1/√3ன்னு போட்டுட்டேன், அதனாலதான் எனக்கு ஆன்சர் tan 30 நான் தப்பு பண்ணிட்டேன். பட் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டின். மேக்ஸிமம் அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினை நம்மளுக்கு தெரியாத நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். சில கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் வராம நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ எனக்கு இது கண்டிப்பா உண்மையிலுமே எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியல. எது வந்து வார்ஷிப் இல்ல, அந்த வார்ஷிப் வந்து இந்தியன் நேவிஸ் ரிபப்ளிக் டேல எது வந்து பரேட் டேப்லூல இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ்ட்ல என்ன சொல்லலாம்னா ஐஎன்எஸ் நீலகிரின்னு சும்மா சொல்லுவேன். ஏன்னா ஊட்டி கண்டிப்பா அது வந்து அந்த சைட்ல இருக்கிறது, கண்டிப்பா நேவிக்கு போக நான் நினைச்சேன். பட் ஆன்சர் ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஒரு மார்க்ல நம்ம எடுக்கும்போது. அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினா இருக்கட்டும், இல்ல இன்கரெக்ட் கொஸ்டினா இருக்கட்டும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர் 100% தெரியலனா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. தயவு செய்து தொட்டு நெகட்டிவ் மார்க் வாங்காதீங்க. இப்போ நான் இதுல 62 கொஸ்டின், 75ல 62 கரெக்ட், 8 கொஸ்டின் தப்பு. இந்த 8 கொஸ்டின்மே நான் கெஸ் பண்ணதோ இல்ல சிலது வந்து என்னுடைய மிஸ்டேக்கால வந்திருக்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின் நான் வந்து கரெக்டா போடுறேன்னு சொல்லிட்டு நீலகிரியை கொடுத்துருந்தேன்னா எனக்கு இதுல -0.33 போயிருக்கும். ஆல்ரெடி நான் 62ல இந்த 8 கொஸ்டின் போய் 2.4 கிட்ட அதுலயே மைனஸ் ஆகி இதோட சேர்ந்து 2.7 மார்க் போயிருக்கும் இந்த 62ல. ஆல்ரெடி இப்போ 59.81ல இருக்கு ஓவராலா இந்த டெஸ்ட்ல. அப்ப நம்ம அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினை அட்டனே பண்ணக்கூடாது. பட் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, இந்தியன் நேவி ரிபப்ளிக்ல எது எது வந்துச்சு அந்த ரிபப்ளிக் டேல, ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் நீலகிரி, ஐஎன்எஸ் வகீஷ் இதெல்லாம் வந்திருக்கு. எது வரல, ஐஎன்எஸ் விக்ராந்த். இதை நம்ம செப்பரேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த தீம் எடுத்து நம்ம ஒரு நோட்ல எழுதணும். நோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ல என்ன எழுதணும், இந்த தீம் எழுதணும். இந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு 2025 ரிபப்ளிக் டேல தீம் ஆஃப் டேப்லூன்னு பார்த்தோம்னா அந்த நேம் நம்ம தனியா எழுதணும், ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் சூரத் விசாகப்பட்டினம் கிளாஸ்ல அங்கதான் மிசைல் டிஸ்ட்ராயரா கைட் பண்ணது. அப்போ நம்ம சூரத் வந்து குஜராத்ல இருக்கு, விசாகப்பட்டினம் ஆந்திரால இருக்கு. அப்போ இந்த மாதிரி ட்ரிக்கியான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒரு மார்க் அனலைசிஸ் அப்போ நம்ம அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினை இந்த மாதிரி டிரைவ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு நோட் மேக்கிங் பண்ணணும். நிறைய பேர் நம்ம நோட் மேக்கிங் பழக்கமே இப்போ கம்மியாகிட்டே வருது. ஏன்னா எதுக்கு எழுதிக்கிட்டேன்னு. பட் யார் நோட்டை வந்து எழுதி 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 டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் சக்சீட் ஆகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் என்னுடைய சில்லி மிஸ்டேக் தான். ஏன்னா இந்த சாப்டர் வந்து நான் ரிவிஷன் பண்ணல. பட் இருந்தாலும் யோசிச்சு ஏதோ போறேன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு ஆப்ஷன் போட்டேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அதே தான் பண்ணேன், செகண்ட்லி இப்போ அதே தான் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். இப்போ மிக்சர் அண்ட் காம்பவுண்ட்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் அதுக்கு ரிவிஷன் பண்ணுவேன், நிறைய படிக்கணும். பட் இந்த டெஸ்ட்ல வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஏதோ நான் எப்பயோ படிச்சதை வந்து யோசிச்சு நான் அதை ட்ரை பண்ணும்போது தப்பாயிருக்கு. இதெல்லாம் சில்லி கொஸ்டின். ஸோ நம்ம நான் 8 கொஸ்டின்ல தப்பானதுல முக்கால்வாசி என்னுடைய மிஸ்டேக்காக தான் இருக்குமே தவிர
கான்செப்ட் வைஸ்ல நான் எங்கேயும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். என்னுடைய ரிவிஷன்லயோ, என்னுடைய க்ரோ த்ரூ பண்றப்போ தப்பு பண்ணதா தான் இருக்கும். ஓகே. அடுத்து 16வது கொஸ்டின் பார்த்தோம்னா, இது டைம் இல்லாம நான் கடைசி டைம்ல ரொம்ப யோசிச்சு என்னென்னமோ மெத்தட் யூஸ் பண்ணி போட்டது. பட் ஆன்சர் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அவசரத்துல இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ நம்ம இன்கரெக்டோ அன்அட்டெம்ப்ட் கொஸ்டினை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கா ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஓகே. இப்போ கரெக்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும்னா, ஓகே, இப்போ இந்த tan தீட்டா, டிக்னாமெட்ரி இந்த மாதிரி டாபிக்ல நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஜோனா இருக்கா? அப்போ நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தெரியும் x பிளஸ் 1/x2னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x2 கண்டிப்பா 2வா தான் இருக்கும்னு. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ட்ரிக்ஸை நம்ம எழுதி வச்சுக்கணும். எந்தெந்த ஜோன் நம்ம ஸ்ட்ராங் ஜோனு நோட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு டிக்னாமெட்ரி ஸ்ட்ராங் ஜோன் நான் சூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி ரேங்கிங் வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஜோன் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஈகோசிஸ்டம் டாபிக் எனக்கு ஸ்ட்ராங் ஜோன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா நம்ம ஸ்ட்ராங் ஜோன் எது, வீக் ஜோன் நம்ம செப்பரேட் பண்ணணும். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குன்னா நீங்க அழகா இந்த அனாலிட்டிக்ஸ்னு அங்க ஒரு பேஜ் இருக்கும், அதை ஓபன் பண்ணிக்கோங்க. லோட் ஆகுது. ஆனா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குல்ல, அதை வந்து லோட் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுடைய மார்க்கு இதெல்லாம் மார்க்கையும் ரேங்கையும் நம்மளுக்கு தேவை இந்த ரெண்டும் தான். பிரசன்டைல் அக்யூரசி. அக்யூரசி எப்பொழுதுமே 85% கிட்ட வச்சுக்கோங்க. பிரசன்டைல் 90 மேல வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பிரசன்டைல் தான் முக்கியம். பிரசன்டைல பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ இங்க வாங்க, நான் கெமிஸ்ட்ரியில வீக் சாப்டர்னு சொல்லிட்டு எங்கெங்க என்னுடைய மிஸ்டேக்னா அந்த கண்டிப்பா அந்த காம்பவுண்ட் கொஸ்டினும், அதுக்கப்புறம் கம்பஷன், இது என்னுடைய பேசிக் சில்லி மிஸ்டேக். அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல ஏதோ நான் சம்மில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீக் ஜோனை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகே. இப்போ ஸ்ட்ராங் சாப்டர்னு பார்த்தா பயாலஜி, அப்பாயின்மெண்ட் ரெகனேஷன், இதெல்லாம் வந்து நம்ம இது படிச்சிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் படிச்சிருப்போம். அன்ரெகனைஸ்ட் சாப்டர் நிறைய இதுல வரும். இதுல எல்லாமே நம்ம பேசிக்கா கவர் பண்ணனால இது ஓரளவுக்கு நம்ம போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, நேஷனல் அஃபேர்ஸ்லாம் நான் டவுனா இருக்கேன். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் எனக்கு தெரியல, டிஃபென்ஸ் தெரியல, ஸ்பீட் அண்ட் டைம் டிஸ்டன்ஸ்ல எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா நம்ம அனலைஸ் பண்ணணும். இது இப்படிதான் வந்து ஒரு டாப்பரோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பா நான் அதுதான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய ரிசல்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய மார்க் டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனா தனித்தனியா அனலைஸ் பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம மார்க் எடுக்கிறது, இந்த அரை மணி நேரம் அனலைசிஸ் தான் வந்து அடுத்த டைம் இந்த ஸ்கோரோட அதிக ஸ்கோர் எடுக்க ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம்ல தனியா மார்க் அனலைசிஸ் குரூப்னு தனியா ஓபன் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி 200 பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுங்க. அதுல எல்லாருமே உங்களோட ரிசல்ட், உங்களுடைய மார்க் நீங்க அதில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்ஸ் அதில் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்ல ஐபி ரிலேட்டடாகவும் கோச்சிங் போயிட்டு இருக்கு. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு ரிலேட்டடான நோட்ஸ் அண்ட் குயிசஸ்லாம் நம்ம டெலகிராம்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.